VIT பண்பலை 90.8 பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட சுதந்திர தின போட்டிகள் 2024. காட்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவர் சந்தோஷ்குமார் S வழங்கும் தமிழ் உரை. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி எந்தையையும் தாயையும் குறைவில்லாதொரு குருவையும் வணங்கி அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அனைவரின் பெயரையும் வணங்கி நல்ல தலைப்பில் இறங்கி தமிழன்னை மடியில் மயங்கி பேசப் போகிறேன். எனது தலைப்பில் இறங்கி விடுதலையின் குரல்களை பற்றி நான் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். காந்தியின் கால்கள் தேய்ந்திட பாரதியின் விரல் தேய்ந்திட, ஆம், காந்தியின் கால்கள் தேய்ந்திட பாரதியின் விரல்கள் தேய்ந்திட, தூக்கிட்டு தூக்கிட்டு கயிர்கள் தேய்ந்திட, ஓட ஓட சுட்ட உயிர்கள் தேய்ந்திட, தூக்கிட்டு தூக்கிட்டு கயிர்கள் தேய்ந்திட, ஓட ஓட சுட்ட உயிர்கள் தேய்ந்திட, தேய்ந்து தேய்ந்து ஆங்கிலேயமும் தேய்ந்தது. பல தியாகிகளின் வீரர்கள் உயிர்களை தேய்த்து தேய்த்து பெற்ற சுதந்திரம். ஆம், இன்று சுதந்திர நாளின் வாழ்த்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். விடுதலையின் குரல்களை பற்றி எனது நெஞ்சார்ந்த உரையை உங்களிடம் பேச வந்துள்ளேன். என்று தனியும் இந்த சுதந்திரத்தின் தாகம், என்று தனியும் இந்த சுதந்திரத்தின் தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் அடிமைப்பற்று இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வதற்கு நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். பல்வேறு இன்னல்களும் போராட்டங்களும் இடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர்களின் தியாகத்தால் தான் இந்நாளை நாம் நினைவு கூறுவோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு போட்டிக்கு போவோம் என்றாலே என்னால் வர முடியாது என்று தலையை குனிந்து நிற்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் தன் உயிரையே கொடுத்து இந்த நாட்டை காப்பாற்றுவேன் என்று தலை நிமிர்ந்து நின்றார்கள். அந்த தைரியத்தை நாமும் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதே, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதே, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர், சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கேற்ப காந்தியின் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் வீறு கொண்டு எழுந்து பங்கு கொடுத்த வீரர்கள் பலர். ஆம், வீறு கொண்டு எழுந்து பங்கு கொடுத்த வீரர்கள் பலர். இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழி காந்தியும், ஆயிரம் உண்டோ ஜாதி ஏனில் அந்நியன் வந்து புகழ் என்ன நீதி, ஆயிரம் உண்டோ ஜாதி ஏனில் ஆங்கிலேயர் வந்து புகழ் என்ன நீதி என்ற கவிதை வாழ் கொண்ட பாரதியும், உங்கள் இரத்தத்தை கொடுங்கள் என்னுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற நேதாஜியும், சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்ற திலகரும், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினார். ஆம், புரட்சி வாழ்க என்று நாம் இன்று புகழ்த்துகிறோமா? இல்லை என்றால் நம் நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரத்தை பயன்படுத்துகிறோமா? மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெறவில்லை நம்முடைய சுதந்திரத்தை, உத்திரத்தாலும் பல தியாகிகளின் உயிராலும் கிடைத்திருக்குது இந்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம்? ஆம், இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நினைத்த நேரத்தில் நினைத்த ஆடையை நினைத்த நபருடன் நமக்கு பிடித்த வாகனத்தில் எந்த இடத்துக்கு வேண்டாலும் செல்லுகிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆங்கிலேயர் பின்னாய கையை கட்டிக்கொண்டு தோளில் போட வேண்டிய துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு அவர்களிடம் அடிமையாய் இருந்து வந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். அவர்களை பற்றி நாம் யோசித்து பார்க்கிறோமா? அவர்களைப் போல் நம்மளால் ஒரு நிமிடம் தான் இருக்க முடியுமா? ஏன் இந்த சுதந்திரத்தை இப்படி அழித்து கொண்டு வருகிறீர்கள்? நம்முடைய சுதந்திரத்தை நம்முடைய எதிர்கால பொக்கிஷங்களுக்கு பத்திரமாக கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தார். பசுமரத்தில் அடிக்கும் ஆணியைப் போல சிறு குழந்தைகளின் மனதில் அடிக்க வேண்டும். இந்த சுதந்திரத்தை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என்று முடிவாக ஒரு பாடலையும் ஒரு கவிதையும் சொல்லி என் உரையை முடிக்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா என்ற இப்பாடலின் வரிகளுக்கேற்ப நாம் தமிழர் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நில்லுவோம். யாருக்காகவும் தம் தலையை குனியாமல் தலை நிமிர்ந்து நிற்போம். தேன் என்றால் இனிக்கும், பூவென்றால் மணக்கும், சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் நம் தேச கொடியின் புகழ் பரவட்டும். தேன் என்றால் இனிக்கும், பூவென்றால் மணக்கும், சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் நம் தேசத்தின் புகழ் வளரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு இணக்கம். வருகிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.